அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மான்சூன் பருவமழை, இந்த பருவமழை இந்த வருஷம் சீக்கிரமே வந்துட போகுது. அதே சமயம் நல்லாவும் இருக்க போகுது. இந்த மாதிரி பருவமழை நல்லா இருக்கிறப்போ நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் 65% விவசாயத்தை நம்பி தான் இன்கம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்பி இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப நல்லா பண்ணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. கொரோனா டைம்லேயுமே அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுச்சு. என்ன தான் கொரோனா நம்மலாம் லாக்டவுனில் உள்ளே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பூவா வேணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அதனால தான் அக்ரிகல்ச்சர் செக்டர் தொடர்ந்து நல்ல growth காட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷமும் மான்சூன் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர் அந்த மான்சூன் நல்லா இருந்தால் என்ன மாதிரி செக்டர்லாம் நல்லா பண்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த எஃப்எம்சிஜி, கன்சம்ஷன் செக்டர், அதுக்கப்புறம் நம்ம 2 வீலர்ஸு, டிராக்டரு, இந்த மாதிரி செக்டர்லாம் நல்லா பண்ணும். அதனால தானே என்னவோ ஹீரோ மோட்டார் கார்ப் மாதிரி ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் மேலே போயிருக்கு. பஜாஜ் ஆட்டோவுக்கும் இது நல்லது தான், டிவிஎஸுக்கும் இது நல்லது தான், ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கும் இது நல்லது தான். எஃப்எம்சிஜி செக்டரில் உள்ள எல்லா கம்பெனிஸ், HUL, நீங்கள் ஐடிசி, இமாமி, இந்த மாதிரி எந்த கம்பெனி எடுத்தாலுமே, மாரிகோ, இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு எல்லாமே இது நல்லது தான். அதுக்கப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ், நீங்கள் ப்ரெஸ்டீஜ் குக்கராக இருக்கட்டும், வேர்ல்பூலாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு நான் வச்சுருந்த ஸ்டாக் அப்படிங்கிறதுனால பேரை சொல்கிறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ பருவமழையை ஒத்து நம்ம நாட்டில் இருக்கிற சில செக்டர்ஸ் நல்லா பண்ணும். பருவமழை சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போ மே மிட்லேயே பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் முடிஞ்சிருது. ஜூன் வரைக்கும் ஜூன் மிட் வரைக்கும் நம்ம சவுத்துலலாம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அங்கே நார்த்துலலாம் பார்த்திங்கன்னா ஜூலை வரைக்குமே அந்த சம்மர் எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. இந்த மாதிரி சம்மர் ஜாஸ்தியாக இருந்தால் ஏர் கூலர், ஏசி சேல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பருவமழை முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த ஏசி சேல்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பருவமழை நல்லா இருக்க போகுது. இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. RBI ரேட்டு 2 கட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, இன்னமும் பண்ண வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சிருச்சு. RBI கிட்டத்தட்ட 2.73 லட்சம் கோடி டிவிடெண்டாகவே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு நல்லது. நம்ம உள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், டொமஸ்டிக்காக நம்மளுடைய எக்கானமி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த யூஎஸ்னுடைய ட்ரேட் வார், அவங்களுடைய ப்ராப்ளம் நம்மளை இம்பேக்ட் பண்ணி தான் ஆகும், வேறு வழி கிடையாது. ஆனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற 2 முக்கியமான ப்ராப்ளம், ஒன்று யூஎஸ், அதை பற்றி பேசிட்டேன். 2வது ப்ராப்ளம், நம்ம கம்பெனிஸோடைய ஏர்னிங்ஸ் இன்னும் நல்லா இருக்கணும். அதனால தான் நம்ம ஜிடிபியை பற்றி தொடர்ந்து பேசுகிறோம். 5 to 6% ஜிடிபிலாம் நார்மலாகவே நம்ம நாட்டுக்கு வந்துருங்க. நம்ம 8%, 9% அச்சீவ் பண்ணால் தான் ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாம் மேலே போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ வெயிட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் முதலீட்டில் உள்ள பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒரு ரூல் இருக்குது. நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கும், நிஃப்டி மொமெண்டம் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கும், நிஃப்டி தீமேட்டிக் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கும், அல்லது ஆல்ஃபா அந்த 30 அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒரு தீம் இருக்குது. ஒரு தீம் இருக்குன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸை செட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு செட் பண்ண ரூலை பேஸ் பண்ணி ஸ்டாக்கை உள்ளே எடுக்கும், வெளியில் அனுப்பும், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த இண்டெக்ஸு தப்பாக கூட மாறலாம். ஒருவேளை அந்த ஸ்டாக்கினுடைய விதிகள் மார்க்கெட்டினுடைய கான்டெக்ஸ்டில் சரியாக ஃபிட் ஆகலை அப்படின்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா நடந்தது இல்லைன்னா சொல்லவே முடியாது. உதாரணமாக நிஃப்டி 50ல் இருந்து வெளியில் போன ஸ்டாக்ஸை விட
உள்ளே இருந்த ஸ்டாக்ஸ் வந்து வீக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட் வந்து நான் ஈடி மணியில் படித்தேங்க. அதாவது என்னென்னா, இப்போ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நிஃப்டி 50யை விட்டு வெளியில் வந்துருச்சு. நிஃப்டி 50யில் இல்லாமலேயே அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் நிஃப்டி 50க்குள்ளே போன ஜி என்டர்பிரைசஸ் வந்து ரொம்ப வீக்காகி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு அல்லது இன்வெஸ்டர்ஸுக்கு ஏகப்பட்ட லாஸை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 31 கம்பெனிகள் வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியில் போயிருக்கு. அவை எல்லாமே இப்போது 28 கம்பெனியாக மாறிடுச்சு, மர்ஜ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 28 கம்பெனிகளுமே வந்து நிறைய கம்பெனிகள் வந்து நல்லா உள்ள சேர்த்த கம்பெனிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது நிஃப்டி 50க்குள்ளே இவங்களை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே வந்த கம்பெனிகளை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஒரே ஒரு விஷயந்தான், நிஃப்டி 50க்குள்ளே என்ன பெனிஃபிட் நமக்கு இருக்க போகுது, அதை வந்து நம்ம ரொம்ப டூ மச்சாக திங்க் பண்ண தேவையில்லை. நமக்கு டைம் இல்லை, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கணும், நம்ம பொருளாதாரத்தில் ஒரு அசட் அலோகேஷன் முறை பிரகாரம் ஒரு ஆப்டிமலான ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா நிஃப்டி 50 ஓகே தான், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓகே தான். ஆனால் மற்ற இண்டெக்ஸ்லலாம் போடும்பொழுது அது என்ன இண்டெக்ஸு, என்ன மாதிரி தன்மை கொண்டது, எப்போ ஒரு ஸ்டாக் உள்ளே வரும், எப்படி ஒரு ஸ்டாக் வெளியில் போகும், இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சு தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். இப்போ இண்டெக்ஸில் வந்து வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸும் இருக்கும், ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸில் பிஇ வந்து 100லாம் இருக்கிற கம்பெனிஸும் உள்ளே இருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து நல்ல வேல்யூவேஷனில் ஒரு நல்ல ப்ரைவேட் பேங்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைவேட் பேங்க்குன்னு சொல்லிட்டேன், ப்ரைவேட் கம்பெனி லைக் டைட்டன் வந்து ஒரு 35 பிஇக்கு வருமானு தெரில, வந்தால் வந்து வாங்கலாம் தானே. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் என் போர்ட்ஃபோலியோவில் பெர்ஃபெக்டாக எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து வேல்யூவேஷன் ஜோனில் என்ட்ராகுதோ அதை மட்டும் பிடிக்கிறது. நான் பெர்ஃபெக்ட்னா என்னுடைய பெர்ஃபெக்ட் வந்து திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அளவுக்கு பெர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. அவர்லாம் வந்து ரொம்ப பக்காவாக பெர்ஃபெக்டாக சூப்பராகவே சொல்லிடுறாரு. ஹீரோ மோட்டார் கார்ப்பு கொஞ்ச நாள் முன்னாடி 20 பிக்கு கீழே வந்துச்சு, பெர்ஃபெக்டான வேல்யூவேஷன். விப்ரோ 20 பிக்கு கீழே வந்துச்சு. ஆனாலும் யூஎஸில் ரெசெஷன் வந்தால் இன்னமும் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போகும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதனால் 15 பிக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பேசுகிறாரு, புரியுதுங்களா. ஸோ என்னாலலாம் வந்து அப்படி பேஷண்ட்டாலாம் இருக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்டாக்ஸே வந்து ஒரு 4-5 ஸ்டாக்கு தான் வந்து 20 பிக்கு கீழே வருது. ஒன்று விப்ரோ, ஒன்று ஹீரோ மோட்டார் கார்ப்பு, அதுக்கப்புறம் வந்து ஐடிசி ரிலேட்டிவ்லி இண்டஸ்ட்ரி பிஇயை விட கம்மியாக இருந்தாலும் 25 பிஇ அந்த மாதிரி. ஸோ அவர் பிடிக்கிறது எல்லாமே ரொம்ப பக்காவாக பெர்ஃபெக்டாக பிடிக்கிறாரு. நம்ம அப்படி கிடையாது. HDFC பேங்க் வந்து 2.5 புக்கு இருந்தாலும் கன்சாலிடேஷன் ஜோனில் 3-4 வருஷமாக இருக்கிறதுனால அதையும் நம்ம பிடிக்கிறோம். HUL நான் பல வருஷமாக வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து போட்ட ப்ரைஸ்லேயே தான் அப்படியே தான் கிடைக்குது. ஆனாலும் என் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு அது ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. அதே சமயம் வந்து HUL 4 வருஷமாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பையும் வழங்குறதா நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கம்பெனி வந்து ரொம்ப குவாலிட்டியான கம்பெனி. FMCG செக்டர் ரிவைவ் ஆகும்பொழுது இந்த கம்பெனியும் ரிவைவ் ஆகும். வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரி பிஇ எப்பொழுதுமே FMCG செக்டருக்கு அதிகம்தான். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லீனியண்ட்டாகவே, புரியுதுங்களா, ரொம்ப பெர்ஃபெக்ட் இன்வெஸ்டராக இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக க்ரோத் ஓரியன்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிக ரிஸ்க் எடுத்து தான் வாங்குறேன், புரியுதுங்களா. நம்ம சேனலில் பேசுகிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கோட்டக் பேங்க்கு, HDFC பேங்க்கு, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் கூட நம்ம வந்து பேசியிருக்கிறோம், பல வீடியோக்களெல்லாம் போய் பாருங்கள். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FIS திருப்பி உள்ளே வந்துட்டாங்க. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ப்ளூ சிப் கம்பெனிகள் வந்து உங்களுக்கு அரிய வாய்ப்பில் கிடைக்கிது. மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பெரிய கம்பெனிகளில் உள்ள ஸ்டாக்கெல்லாம் உடைகிறதுக்கு காரணம் அந்த அமெரிக்காவில் நடக்கிற அந்த கன்ஃபியூஷனில் அவங்களுக்கு ரிட்டர்ன் வராதுன்னு சொல்லி இங்கே இருந்து காசை எடுத்துகிட்டு போகிறாங்க. அமெரிக்காவை நோக்கி டாலர் போகுது. அப்போது அவங்கெல்லாம் எந்த ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க? MSCI இண்டெக்ஸு. ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒருத்தன் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணணுன்னா ஆப்வியஸாக பெரிய பெரிய கம்பெனிகளுடைய பேர் மட்டும்தான் அவனுக்கு வந்து தெரியும். அதில் தான் ஓரளவு அவனுக்கு நம்பிக்கை வரும், புரியுதுங்களா. ஏன்னா வந்து அவனுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரி. நம்ம நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச கம்பெனிகள்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளே வந்து என்ன பண்ணுறோம், ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வாங்கி நிறையா வந்து காசை விட்றோம். அவன் வெளிநாட்டில் இருந்துட்டு நல்ல ப்ளூ சிப் குவாலிட்டி கம்பெனிகளில் வந்து முதலீடு பண்ணி வச்சுருந்தான். அவன் நாட்டில் சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிறதுனால காசை வெளியில் எடுத்தான். அதனால் நல்ல நல்ல ப்ளூ சிப் லார்ஜ் கேப் கம்பெனிகள்லாம் விலை கம்மியாக கிடச்சிச்சு. அப்போவே வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம்.
இப்போ உள்ள வந்து திருப்பி அந்த ஸ்டாக்கை தான் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதில் வந்து ஐடி செக்டர், ஃபார்மா செக்டரில் வந்து இந்த ரெசஷன் ஃபியரு, இந்த ட்ரேடு வாரு, இதனால வந்து ஒரு டல் பீரியட் வருது. இது நமக்கு கான்ட்ரா பெட்டுக்கு வாய்ப்பு. இப்படி தான் வந்து என் பிரெயின் வந்து யோசிக்குதுங்க நண்பர்களே.